இந்த வீடியோல டப்பாங்குத்து டான்ஸ் போட அக்கா இலையில அப்பளத்தை தேட மேற்கொண்டு சாம்பார் பாக்கெட்ட சராமாரியை பிரிக்க மேக்கப் பிரஷ்ல மூஞ்ச துடைக்கணும் கலக்காலான காமெடிகளை கொண்டு வந்திருக்கோம். சோ ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கடவுளே, எங்க அம்மா வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கிடுங்க. அம்மாக்கு டெலிவரி பண்ண வந்தவங்களுக்கு சேர்த்து தர்பீஸ் வெட்டி கொடுத்துருக்காங்க. நீ எப்பக்கா இவ்வளவு டீசெண்டா சாப்பிட ஆரம்பிச்சு வேந்து போய் பாக்குற. பெரியவங்களாம் கதை சொன்னா அவ்வளவு ஆர்வமா கவனிக்கிறாங்க. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடறத பார்த்தாலே எனக்கு இங்க பல்லு கூசுதுங்க. ரைட்ல திரும்புன்னு தெளிவா சொல்ல அவரு புரிஞ்சிட்டு கரெக்டா லெஃப்ட்ல திரும்பிட்டார். அடிக்கிற வெயிலுக்கு பெட்ஷீட் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. நீ இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்குதுறான்ட்டு அம்மா போன்ல சொல்ல, இருக்கும்போது செருப்பால அடி, இல்லாத போது சென்டிமெண்டால அடி. நீ எப்படி சாப்பிடுற நான் இன்னைக்கு பாக்குறேன்னு சாம்பார் பாயிட்ட கட்டி கொடுத்து அமைச்சிருக்கிறார். பொண்ணை விட அம்மா அதிகமா அவுட்டிங் போவாங்க போல, படுத்துட்டு என்ன தாண்டி போங்க. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சொர சொரன்னு இருக்குதாங்க பிரஷ், ஷூ போட்டு தொச்சா பின்ன வராம. ரெண்டு பொண்ணையே சாப்பிட கூப்பிட வந்த ஒரு புடிச்சு உட்கார வச்சு ஆட தெரியாத ஒருத்தங்களை ஆட வைக்கிறதுக்கு நாங்க போடுற பாடு இருக்குது. சண்டை போட்டாலும் அழுக வருது, கோவப்பட்டாலும் அழுக வருது, சந்தோஷமா இருந்தாலும் அழுக வருது, சோகமா இருந்தாலும் அழுக வருது. என்ன பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. லோ பட்ஜெட் அஜித் குமார் சார் தியேட்டர் பக்கம் வர எப்ப பாரு போன் நோண்டிட்டே இருக்கேன்ட்டு அப்பா அம்மா திட்டி இருப்பாங்க போல, அவங்களுக்கு 2 போனை வாங்க. நீங்க பாக்குறதுக்கு யாரு பணக்காரங்களா தெரியுறாங்களோ அவங்க கிட்ட பிள்ளை கொடுங்க சார். என்னம்மா ஆடுறாரு, ஃபுல் ஃப்ரேம்ல அவரு மட்டும் தாங்க இருக்கிறாரு. ஒரு படிக்கட்டையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க. பேட்டி கொடுக்கிறவரோட பின்னாடி இருக்கிறவர் நல்லா பேசுறாரு. ஒரே நைட்ல சிலபஸ கவர் பண்றது எப்படி இப்ப தெரியுதாங்க எதுக்கு ஜென்ஸ் எல்லாம் போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. 13 வாட்டி பிராக்டிஸ் பண்ணி கல்யாண மண்டபத்துல கை கால்லாம் நடுங்குதுங்க. எந்த கவலையும் இல்லாம ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா உட்காந்து பேசுறாங்க பாத்தீங்களா. இப்படி ஊரே ஒண்ணு கூடி வேடிக்கை பாக்குற அளவுக்கு அப்படி அங்க என்னதான் நடக்குது. பிம்பிள்ஸ் வரதுக்கான காரணம் என்ன நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும் போதுதான் தெரியுது. தாத்தாக்கு மேப் பார்க்க தெரியாதுன்னு எங்க போனாலும் பாட்டி கூட மேப் பார்க்கறதுக்குனே வராங்க. பிரச்சனை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பேட்டை விளையாடலான்ட்டு போனா பிரச்சனையும் பேட்டை தூக்கிட்டே வந்துருச்சு. IPL எபிசோடு 1 பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா. ஐயோ, சீசன் 29ல போகுது. மாப்பிள்ளை கிட்ட சொல்ற வார்த்தையே அதெல்லாம். சார் அவங்க லேடிஸ் சார், கையை காட்டினா ஃபாலோவர்ஸ் ஒரு நம்மளுக்கு வருமா? கரையேறி வந்த மீன் கருவாடா போகும்னு புரியா. அவருக்கும் அப்புறம் பசிக்க இல்லைங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஒரு குத்தமா. ஃப்ளைட் ஏற போற அந்த 12 நிமிஷத்துல உடம்பு குறைக்கிறாங்களாம். இயற்கை காத்த சுவாசிக்கலான்னு வந்தா மேனேஜர் கூப்பிட்டாரு, ஓடு. இடுப்ப லைட்டா ஆட்ட சொன்னா நல்ல பாம்பு ஆடுற மாதிரி ஆடுறீங்க. ஆறால மட்டும் புடவை இருந்ததுன்னா இப்படிதாங்க இருக்கும் எல்லா போஸும். ஒரு எலும்பு பீஸை தின்னுட்டு 1 லிட்டர் ஸ்ப்ரைட்டா குடிக்கிறது. கடைசி நேரத்துல ட்ரெஸ் லூசா போயிருச்சுங்க, அப்புறம் என்ன பண்றது? அது என்ன உருளைக்கிழங்கு மூட்டையான அது தூக்கிட்டு திரியுறீங்களே.
பஸ் டிராவல் பண்ணும்போது ஹெட்செட்டை கண்டிப்பா கொண்டு போங்கன்னாங்க. ஆனா எதுக்கு? கடல் பக்கம் போயிருக்கிறோம் சார், 40 ரீல்ஸ் எடுக்காம வெளியே வர முடியாது. திரும்புது புரியாத புதிராச்சே. கூகுள் மேப்பை நம்பி வந்தேன், மலை ஒட்டுக்கு வந்து ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. Keep going straight for 100 meters. நடு வெயில்ல வண்டியில போய் உட்கார்ற சுகம் இருக்குது. நாளைக்கு ஃபங்க்ஷன், மூஞ்சும் பொலிவாகணும், பலூனும் ஊதணும். ஒரு கேமராமேனுக்கு வரக்கூடாத நிலைமை வந்திருக்குது. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும். இன்னைக்கு காலையில இருந்து என்னென்னலாம் நினைச்சு தெரியுமாங்க? காலங்கத்தால பால்காரர் வந்தாரா, பால் போட்டு போய் இருங்க, உங்களுக்கு போட்டோ மட்டும் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும்னு சொல்லாதீங்க சார், அப்புறம் சிமெண்ட் வச்சு பூசிட போறாங்க. கல்யாணம் பண்ண போறவரோட கூட இருக்கிற நாங்க பதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவரு கஷ்டப்பட்டு உழைக்கிற மனைவிக்கு ஒத்தாசையா கொஞ்சம் பேசுவோமேன்னு பேசினா ஸ்டேடியம் சுத்தி எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு ரவுண்ட்ஸ் போறாருங்க. விஜய் தேவர் கொண்டாக காசு சேமிப்பது எப்படிங்கிற வீடியோ அமைச்சிருக்கீங்களே, நியாயமாமா இது? பாட்டி என்னமோ பீச்சுக்கு வந்தது பேரனுக்காண்டி மாதிரி இல்லையே. திடுதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்து நின்னீங்கன்னா இப்படிதாங்க வருவோம். ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன லக்கேஜ் பேக் மாதிரி யூஸ் பண்றீங்க? இந்த ஊர்ல இருந்து மலேசியா வரைக்கும் பரவி இருக்குதுங்க. தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோடனே எப்படி புழியுவீங்க? ஐ லவ் யூ கரெக்டா இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குது. இப்போ போஸ்ட் பண்ணுங்க. ஒரு பெண்ணை தனியா எதை வேணா சாதிக்க முடியும், மழையில ஐஸ்கிரீம் வாங்குறத தவிர. எல்லாரும் லைக் பண்ணுங்க, நான் சொல்லாம சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கொண்டு வீட்டுல போட்டு டார்ச்சர் பண்ண மோட்டை அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா கப்பிள்ஸ், இந்த பக்கம் பார்த்தா லவர்ஸ். செருப்பு பிச்சுக்கிச்சா கவலையே வேண்டாம், லப்பர் பேண்ட வாங்குங்க. மைனஸ் டிகிரியில புடவையில ரீல்ஸ் தேவையாங்க? கத்துக்க வந்தவங்களுக்கு இந்த நிலைமை எப்படி? ஆர்மி மேனுக்கும் டாக்டருக்கும் கல்யாணம், கூட்டமா மன கஷ்டத்தை போறதுக்கு ட்ரிப் வந்தாச்சு. ஆனா போட வச்சு இந்த ரீல்ஸை காணோம். ஏரோப்ளைன்ல தூங்குறாரு, பஸ்லயும் தூங்குறாரு, கப்பல்லையும் தூங்குறாருங்க. பஸ் உள்ள இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு பாட்டை என்ஜாய் பண்ணல. தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல சார். தொடர் வண்டியில இப்படி ஒரு காதலா சார்? ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னதா ஒரு குத்தம்? ஆக மாப்பிள்ளையே நீங்க தாங்க, நீங்களே 3 நேரமும் தூங்கிட்டு இருந்தா தட்கல் டிக்கெட் புக் பண்றதுல கிங்குன்னு சொன்னீங்களே, எங்க? மணப்பெண்ணுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு தெரியுமா? ஆமா, ஸ்னாப்சாட்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றதுல தானே. கல்யாணம் மணிக்கு வந்தோமா, மொய் கொடுத்தோமா, போனோமான்னு இல்லாம ஸ்கூல்ல படிக்கிற ஒரே ஒரு புள்ள அவன் மட்டும்தாங்க. ஸ்டேடியத்துக்கு வந்து போன்ல பாக்கிறதுக்கு வீட்டுல பாத்துருக்கலாமேங்க. சும்மா தாங்க கைய வச்சா அது கையோடு வந்துருச்சு. ட்ரெயின் கிளம்ப 3 மணி நேரம் இருக்குதுன்றதுக்காக இவ்வளவு பொறுமையாவா? சாப்பாடு கரண்டி விட்டு வரமாட்டேன்னு கல்யாணம் பண்றேன்னு ஈஸியா தூக்கிட்டாரு. என்ன பிரெக்னன்சி அப்பதான்? 2 பேருமே நேவி ஆபீசர்ஸ். அவங்க கல்யாணம் எப்படி இருக்கும்?
இப்பதான் ஆசீர்வாதம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆடுவாருங்க. அவங்க ஆடுறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் சம்பந்தப்படுத்தணும். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.